அன்பு சகோதரமே, கல்வி என்பது நமது வாழ்வில் எவ்வளவு முக்கியம் என்பது நாம் வாழ்கின்ற வாழ்க்கை சூழல் நமக்கு வெளிப்படுத்தும். கற்ற கல்வியின் பெருமை நமக்கு நம் பெற்றோர்கள் தந்த அருமை. அத்தகைய கல்வியை குறித்து நம் சான்றோர்கள் கூறிய பல தத்துவ மொழிகளை அறிவோம். கோகிலா தங்கசுவாமி அவர்களின் தத்துவ வரிகள்: உலகில் 2 புனிதமான இடங்கள் உள்ளன. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒருவன் உயிரை பெறுகிறான், ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவை பெறுகிறான். வெல் டொரான் என்பவரின் தத்துவ வரிகள்: நமது அறியாமையை கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்க உதவுவதே கல்வி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்பவரின் தத்துவ வரிகள்: ஒருவர் பள்ளிக்கூடத்தில் படித்ததை மறந்த பின்பு எது ஞாபகம் இருக்கின்றதோ அதுதான் கல்வி. ஜிம் ரான் என்பவரின் தத்துவ வரிகள்: பள்ளிக்கல்வி ஒருவருக்கு பிழைப்பை தரும், சுயமான கல்வி ஒருவருக்கு செல்வத்தை தரும். ஜான் டிவே என்பவரின் தத்துவ வரிகள்: வாழ்வதுதான் கல்வி, வாழ்க்கைக்கு தயாராவது கல்வி அல்ல. கோகிலா தங்கசுவாமி அவர்களின் தத்துவ வரிகள்: கல்வி மாணவர்களுக்கு 2 வெற்றிகளை தர வேண்டும். ஒன்று வகுப்பறை வெற்றி, இன்னொன்று வாழ்க்கையில் வெற்றி. W.B. யாட்ஸ் என்பவரின் தத்துவ வரிகள்: வாளியை நிரப்புவது போன்றதல்ல கல்வி, நெருப்பை பற்ற வைப்பது போன்றதே கல்வி. மால்கம் ஃபோபஸ் என்பவரின் தத்துவ வரிகள்: காலியான நிலையில் இருக்கும் மனத்தை நேர்மையானதாக ஆக்குவதுதான் கல்வியின் நோக்கம். ஜேம்ஸ் ட்ரூஸ்லோ ஆடம்ஸ் என்பவரின் தத்துவ வரிகள்: உண்மையில் 2 வகையான கல்வி உள்ளது. ஒன்று எப்படி பிழைப்பது என சொல்லித்தரும் கல்வி, இன்னொன்று எப்படி வாழ்வது என கற்பிக்கும் கல்வி. மரியன் ரைட் எடில்மன் என்பவரின் தத்துவ வரிகள்: பிறரது வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் நீங்கள் பார்க்கும் சமுதாயத்தையும் உலகையும் இன்னும் கொஞ்சம் நல்லதாக ஆக்குவதற்கும் தான் கல்வி. எம்மா கோல்ட்மேன் என்பவரின் தத்துவ வரிகள்: குழந்தைக்குள் ஒளிந்திருக்கும் பொக்கிஷத்தை திறந்துவிடக் கூடியதுதான் உண்மையான கல்வி. டேனியல் ஜே பூர்ஸ்டன் என்பவரின் தத்துவ வரிகள்: தனக்கு தெரியாததை தெரியவில்லை என கற்றுக்கொள்வதுதான் கல்வி. ஹாரி புக்ஸ் ஆடம்ஸ் என்பவரின் தத்துவ வரிகள்: தகவல்களை சேகரிக்கின்றோம் என்ற போர்வையில் அறியாமையின் அளவை குவித்து கொள்வதுதான் நமது கல்வியின் வியக்க வைக்கும் வினோதம். ஜி.கே. செஸ்டர்டான் என்பவரின் தத்துவ வரிகள்: கல்வியானது ஒரு சமுதாயத்தின் ஆன்மா, ஏனெனில் கல்வி ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு செல்கிறது. ஜோசப் ஆடிசன் என்பவரின் தத்துவ வரிகள்: சலவை கல்லுக்குள் சிற்பம் ஒளிந்திருப்பதைப் போல மனிதனின் ஆன்மாவிற்குள் கல்வி ஒளிந்திருக்கிறது. F.W. ராபர்ட்சன் என்பவரின் தத்துவ வரிகள்: கற்பித்தல் வகுப்பறையோடு முடிந்து விடுகிறது, ஆனால்
கல்வி ஒருவரின் உயிர்த்துளி வற்றி போகும்போது மட்டுமே முடிகிறது. R.W. எமர்சன் என்பவரின் தத்துவ வரிகள். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கற்பிக்கப்பட்டவை கல்வி அல்ல, அவை கல்வியை அடைவதற்கான ஒரு வழிமுறை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்பவரின் தத்துவ வரிகள். பள்ளியில் படித்த பின்னரும் ஒருவரின் ஆர்வமும் வேட்கையும் மிஞ்சுமானால் அது ஒரு வினோதமே. ஆம், அன்பு மாணவ சமூகமே, நம் சான்றோர்கள் கல்வியின் பெருமையை எவ்வளவு அழகாக உரைக்கின்றார்கள். ஆம், கல்வி என்பது ஒரு பொக்கிஷமே. கல்வியால் நாமும் நமது சமூகமும் நமது தலைமுறையும் நிமிரும். ஆகவே கல்வியின் பெருமை உணர்ந்து கல்வி கற்போம்.